அன்பினர்களே, நாம் ஏற்கனவே இரண்டொரு செய்திகளும் தந்திருக்கின்றோம். அம்பாறை மாவட்டம் அக்ரிபேட்டு மாவட்ட நீதிபதி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விடயத்தில் அரங்கேறியிருக்கின்ற சதிகளும் மிகப்பெரிய ஒரு மாஃபியாக்களின் பின்னணியும் அடங்கிய செய்தியாக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று பார்ட் 1, 2, 3 என்று பிரித்திருக்கின்றோம். இந்த பார்ட் 1 நிகழ்ச்சியில் நாமல் ஒரு விடயத்தை ஆரம்பித்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எதுவானாலும் சதிகாரனுக்கெல்லாம் சதிகாரன் அல்லாஹ் விரைவில் நீதி வெல்லும், நீதி ஜெயிக்கும் என்பதுடன் காலம் தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் இல்லை, அநீதிக்கு சமம் என்று ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த விடயத்துடன் நாங்கள் வருகின்றோம். 2022 ஆண்டில் அக்கரைப்பற்று மாவட்ட அதாவது நீதிமன்ற கட்டிடம் எரிக்கப்படுகிறது. அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விடயம்தான். பல நீதிபதிகள் வந்து சென்றாலும் எரிக்கப்பட்ட பகுதி அப்படியே இருக்கின்றது. ஆனால் 2024 ஜனவரியில் முதல் வாரத்தில் பொத்துவில் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து அக்கரைப்பற்று மாவட்ட நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் பெற்று வருகின்றார் ரிஸ்வான் அவர்கள். அவர் வந்தவுடன் முதல் வேலையாக எரிக்கப்பட்ட கட்டிடங்கள் சரி செய்யப்படுகின்றது. வழக்குகள் எல்லாம் அக்கரைப்பற்று போலீசாரிடமிருந்து பெறப்பட்ட வகையில் மீண்டும் கோவையிடப்படுகின்றது. இதுவும் மிகப்பெரிய பணிதான். இந்த பணி மாத்திரமல்ல, இவர் கடமையாற்றிய நேரங்களில் ஏகப்பட்ட விடயங்களை நான் நேரடியாக பார்த்த விடயங்கள். இந்த வழக்குகளை அனலிஸ்ட் பண்ணுவதில் நீங்க பார்த்திருப்பீங்க, பட 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 படண்டு பின்னுக்கெல்லாம் இழுத்து போவது ஆரம்ப பிராது. அதை நாங்கள் பிளைனர் சொல்லுவோம் இல்லையா? ஆரம்ப பிராதிலிருந்து அன்று அதாவது இந்த இன்று வரையும் நடக்கின்ற அத்தனை பேப்பர்ஸ் மடமடமண்டு இந்த பிரட்டுவதை பார்த்திருப்பீர்கள். நிறைய இந்த நிகழ்ச்சியை கேட்பவர்கள் பார்த்திருப்பீர்கள். படக் 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 என்று பின்னுக்கு எல்லாம் போகுது. ஆரம்ப பிராதில் என்ன சொல்லப்படுகிறது, இடையில் என்ன சொல்லப்படுகிறது, திருத்திய பிராதி என்ன சொல்லப்படுகின்றாம் பகுப்பாய்வு அனலிஸ்ட் செய்வதில் மிகவும் சிறந்தவர். அநேகமாக நாம் பார்த்திருப்போம், ஒரு வழக்கை ஒரு தரம் படித்து 3 தரம் படித்தால் அந்த ஃபைல்ல வழக்கு நம்பர் வந்தவுடன் மேட்டர் சொல்லுவார். இதை நான் நிறைய தரம் பார்த்திருக்கின்றேன். எனது வழக்கிலும் பார்த்திருக்கிறேன். பல விடயங்களை நான் பார்த்த மட்டும் இதை சொல்லுகின்றேன். இப்படியாக ஏகப்பட்ட விடயங்களை சொல்லலாம். அக்கரைப்பற்று மாவட்ட நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு 1982 அந்த 82ஆம் ஆண்டிலிருந்து 44 கால வரலாற்றில் முதலாக இவரது 2 கால் ஆண்டு பிளஸ் 1 மாசம் போடுவோம். நல்லா தெரியும். ஏன் தெரியும் அந்த விளக்கத்தை நான் சொல்ல போறேன். ஏன் அப்படி குறிப்பிட்ட அந்த டேட்டை தெரியும் என்று சொல்ல போறீங்களா? அதுக்கு நான் சொல்ல போறேன். 44 ஆண்டுகளில் முதலாக ஒரு பார்ட்டிஷன் பங்காளி சான்று, அதாவது பார்ட்டிஷன் என்றால் ஒரு காணிக்கு 4 பேர் 5 பேர் 10 பேர் பங்காளியா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தால் வழக்குக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அதாவது இந்த என்ன சரியா சொல்ல போனால் மிகப்பெரிய காலத்தை இழுப்பாங்க. பல நீதிமன்றங்களை பார்த்திருக்கேன். அதாவது நீதிமன்றங்களுக்கு வருகின்ற பல இடங்களை நாங்க பார்த்திருப்போம். மிகப்பெரிய வழக்கு இழுத்துக்கிட்டே செல்லும். அது ஏழை எளிய மக்கள் பணம் பாவம் இல்லையா? இவர் ஒருபோதும் வழக்குகளை இழுத்த சரித்திரம் இல்லை. பொதுமக்களை அலக்கல் சரித்திரம் சொல்லலாம். சரி, நடந்து சம்பளம் போமா. அக்கரைப்பற்று கோடாக, அதாவது சில நேரம் இந்த கோர்ட்டுக்குள்ள நாம கொப்பி எடுக்க போகல. அந்த வழக்காளிகள் கொப்பி எடுக்க போனா கொப்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஸ்டாஃபுகள் இழுத்து அடிப்பாங்க. அது எல்லா நீதிமன்றம் பார்த்திருக்கீங்களா? அதையெல்லாம் இவர் ஆர்டர் போட்டிக்கிறது 3 தினங்களுக்குள்ள கொடுக்க வேண்டும். இஷ்யூ ஆர்டர் இல்ல, அது அப்படிலாம் நடந்திருக்குது. அக்கரைப்பேட்டு நீதிமன்றம் முழுவதும் நிறைந்து காணப்பட்ட PR ப்ரொடெக்ஷன் மோட்டார் சைக்கிள் இருக்கு இல்லையா? இந்த மோட்டார் சைக்கிள்லாம் ஏலம் போட்டு வழக்கு கிளியர் செய்யப்பட்டிருக்குது. வெயில்ல காஞ்சி கிடக்கும். அவனுக்கும் பிரயோசனம் இல்லை, அரசாங்கத்துக்கும் பிரயோசனம் இல்லை. அது பொதுமக்களுக்கு கால் வைக்கலா, கை வைக்கலா, நிமிரலா, இப்படி எல்லாம் கிடந்துச்சு. பார்த்து வழக்கு என்ன சொல்ல அபான் கிளீனஸ் அந்த மாதிரி கிளீன் செய்யப்பட்டிருக்குது. அதாவது இந்த வாட்டர் சப்ளை நீர் இல்லாமல் நாங்கெல்லாம் கழுவ குடிக்க பல வேலைகளுக்கும் அங்க மலசால கூடங்கள்லாம் நீர் இல்லாம கிடந்துச்சு. அது நீதிமன்றத்திலே நீர் இல்லாம எப்படி இருக்கும்? சீனிக்காரன் வருவான், நோயாளி வருவான். அந்த மாதிரி டைம் எல்லாம் தண்ணி இல்லாமவே இருந்த நேரத்தில வாட்டர் சப்ளை இல்லாம இருந்துச்சு. இவர் ஸ்டாஃப் வந்தது, ஸ்டாஃபுக்கும் தண்ணி இல்லை. அது பாவம் இல்லை. அவங்களுக்கும் லேடிஸ் இருந்து அவங்க கொண்டுக்கிறனுக்கு போறதுக்கு எல்லாம் தண்ணி எல்லாம் அலைஞ்சாங்க. ஆனா இவர் ரிஸ்வான் அவர்கள் வந்த பிற்பாடுதான்
நேரடியாக பைப் லைன்ல மாற்றி தண்ணி எடுத்து கொடுக்கப்படுறது. இது நாங்க எல்லாம் எங்களுக்கே தண்ணி, நாங்களும் ஆத்திராசையெல்லாம் ஒன்றுக்கு போவோம் இல்லையா. நான் பயன்படுத்தேன். இப்பொழுது 24 மணி நேரமும் அங்க வாட்டர் சப்ளை கிடைக்குது. அது அடுத்தது இந்த லோயர் வெஹிக்கிள் பார்க்கிங் அமைச்சு எல்லாம் வேற பொறுப்புலாம் சேரும். மாதிரி வெயில்ல வாடினது, தேங்காய் விழுந்தா காருக்கு பாதிப்பு எல்லாம் வரக்கூடிய அளவு இருந்த இடத்துல பார்க்கிங் குட்டகை அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப ஆக அடுத்தது நிறைய சொல்லலாம். இப்ப இவர் வந்த காலத்துல பாருங்க, ஒரு நீதிமன்றம் அதாவது ஒரு நீதிபதி ஒரு வருடங்களுக்கு 120 வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு அளிக்கணும். அது ரூல்ஸ் ஒன்று இருக்கு. அப்படி அதையும் தாண்டி 3 மடங்காக எங்கேயும் நடக்குமா? அகரபத்தி நீதிமன்றத்தை பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் ஒரு 1200 வழக்கு இருக்கும். நீங்க நல்லா தெரியுங்க. அந்த வகையில அவர் வந்த முதல் வருடத்திலே 2024 கிட்டத்தட்ட ஒரு 391 அப்படி அதுக்குள்ள அப்படி பார்க்கலாம் வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. எப்படி பாருங்களேன். 2025ஆம் ஆண்டு, கடந்த ஆண்டுல 371 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுல பெஸ்ட் வெகேஷன் என்ன எனக்கு மார்ச் ஏப்ரல் ஒரு வெகேஷன் வந்திருக்கும் நினைக்கிறேன். அந்த தீர்வுல 73 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் இப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காலத்திலே சுமார் ஒரு 60-70 வழக்குக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிற நேரத்தையில இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆக இன்னும் ஒரு 360 வழக்கு தான் பாக்கி இருக்குது. முடிச்சு வழக்கு முடிஞ்சுட்டா மீண்டும் அக்கறைப்பட்டு எம்சியும் டிசியும் ஒன்றாகும். யாராச்சும் ஒன்று வந்தாத்தான் ஒன்றும். சரி, இதெல்லாம் எப்படிப்பா நீ இதுக்குள்ள பூந்து விளையாடுறன்னு சொன்னால் இதுதான் நாங்க எடுக்கணும். 2024ஆம் ஆண்டு பொத்துவிலிருந்து ரிஸ்வான் அவர்களுக்கு இன்னும் வர போகுது. எனக்கும் ஒரு நீதிபதிக்கும், ஒரு மாவட்ட நீதிபதிக்கும் எனக்கும் ஒரு வாய்க்கால் வரம்பு சண்டைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சண்டை. அப்ப நான் அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு கொப்பிக்கு அப்ளை ஏற்கனவே பண்ணியாச்சு. அது ஆல் போட்டு பண்ணி நான் போகல, பண்ணினேன். இப்போ என்ன பார்த்தோடு அவரை கடந்தான் அந்த ஆபீஸுக்கு போகணும் இல்லையா. அந்த நேரத்தையில ஒரு கிழக்கு மாநிலம் சேர்ந்த ஒரு நீதிபதி என்ன கண்டவுடன் அந்த குளக்கொண்டே அங்க போடுவாங்க நீள கருத்து அங்கி, அது குளக்கொண்டு சொல்லுவோம்ல. அந்த குளக்க ஓப்பன் கோர்ட் திறந்த மன்று நடந்து கொண்டு இருக்கும்போது தூக்கி வீசிட்டு கோர்ட்டை முடிச்சிட்டு அவனப்படி ஒரு தெரு நாய் மாதிரி என்ன விரசுறான் பாவி. நான் சும்மா நீட்டை தான் ஆகும் மரம் பார்த்தேன். என் கையில ஃபைல் இருந்துச்சானே. உடனே சிவா கண்டு கத்தி பெசர் பிடிச்ச மாதிரி பிடிச்சி மக்கள் பார்த்து இன்னைக்கு அவமானப்படுத்துறான் பாவி. என்னைய ஃபைல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு விட்டான். என்ன நம்ம புரஸ்காரங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே. இனி எல்லாருமே நமக்கு கொஞ்சம் பணிய உள்ளவங்க தான் பார்த்தாங்க. பார்த்து பிடிச்சி விட்டாச்சு. இப்ப அவர் வரட்டான் உள்ளுக்கு, அவரை பெஞ்சுக்குள்ள போறான். இரியண்டா நான் இருக்கல. அப்ப என்ன எதுக்கு வந்தேன் நீதிமன்றத்துக்கு யாராவது லூசுத்தனமா முக்குத்தனமா போவானுங்களா? நான் ஒரு கொப்பி எடுக்க வந்தேன். கொப்பி கையில் காட்டினேன். புக் அது வந்து பிரிஸ் புக் உண்டு. தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு புக் உண்டு. இந்த வழக்குல உங்களோட நல்ல மரியாதை உங்களோட பேரு கண்ணிட்டார். ஓமண்டன் 23 நம்பர் பார்த்தாரு. பார்த்துபடி சிரிக்கிற. அப்ப சென்னன், இனிமேல் நீங்க இருக்கும் வரைக்கும் இந்த கோர்ட்டுக்கு நான் வரமாட்டேன். அங்கதான் எனக்கு அவருக்கு பில்லங்கம் ஆரம்பிக்குது. சொல்லிப்படுத்தாம அதுக்கு நான் போவே கிடையாது சொல்லிட்டாச்சு. அது நீதிமன்றம் வரலாமே. சிச்சி நான் வர மாட்டேன். இது அவர் கேட்பார். அவர் பொய்ன்னு சத்தியம் பண்ணிட்டு நான் பண்றேன். இதை சொல்ல போறோம், இது உண்மை. இப்போ எனக்கும் அவருக்கும் போட்டி போகுது. அவருக்கு எதிராக பல சக்திகள் இயங்குது. எனக்கு தெரியும். அது நான் தடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு தலையெழுத்தா கிடையவே கிடையாது. அப்புறம் அவர்கிட்ட ஒரு உளவாளி வக்கீல் ஒன்று வந்து எனக்கு மோப்பம் முடிச்சாரு. அப்பா அவருக்கு எதிராக பலபடி நடக்குது, அவருக்கு சிவில் சட்ட முறை தெரியாது. இல்லை நான் சொன்னேன், அவர் ஏகப்பட்ட முறைப்பாடு மேலிடத்துக்கு போகுது. இவர் என்னத்தான் குறி வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும். அதான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். இப்போ என்ன பழிவாங்க அகரப்பத்துக்கு வரப்போறாராம். குற்றுவானுங்களா இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு ஒரு வில்லங்க மேல பாக்குறாங்க. இது நம்முடைய திருக்கோயில் ஜெகநாதன் வக்கீலுக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது, ஜெகநாதன் வக்கீலுக்கு தெரியும். அக்கரைப்பேட்டுக்கு அவர் வரக்கூடாது என்று ஒரு கூட்டம். இவர் வர வேணும் என்று தாக்குப்பிடிக்காரு. அவருக்கு எங்கேயும் கிடைக்கல, உட்கார்ந்தார். இதனால அவருக்கு ஒரு 4 ஆண்டுகள் அவருக்கு பதவி ஒரு கிடைக்கல. இதை சொல்லுவது மோதக்கூடாத ஆக்களை மோதிக்கிட்டு செய்யக்கூடாத செஞ்சுக்கிட்டு இது நடக்கிற விடயம்.
சரி, அதுல இருந்துதான் அக்கரைப்பத்துல இவர் வந்த பிற்பாடு நாங்க எங்களை வழக்குகளை பார்த்தோம், நடந்துச்சு, நடக்கிறத பார்த்தோம். ஆனா உண்மையிலேயே அநியாயம், இவருக்கு நடந்திருக்குது அநியாயம், கொடுமை. இந்த பாட் பண்ணுக்குள்ள நாம நிறைய சொல்ல, பாட் பண்ணு நாம சொல்ல நீதிமன்ற வளாகத்தின்னு அழகா புதுப்பித்து ரிப்பேர் பண்ணி நல்லா ஒரு பூந்தோட்டம் மாதிரி நல்லா மண்ணெல்லாம் போட்டு ஊத்தோடு சொல்ல நல்லா இருக்கு. நீதிமன்றத்தை தேங்கி கிடந்த வழக்குகளை முடிச்சு கொடுத்துக்கிறாரு. தீக்கிரையாகி கவனிப்பாராட்டு கிடந்த வழக்குகளை கணக்கிட்டு அதாவது ஒரு நேர்த்திக்கு கொண்டு வந்த பெருமை அவருக்கு சேரும். அந்த வழக்கெல்லாம் எனக்குள்ள இல்லை, எந்த வழக்குள்ள இல்ல. வழக்கு தொடர், அதாவது வழக்காளிகளால் விடப்படும் தவறுகளை எந்த வழக்குல நடந்துச்சு அது நான் தான் வழக்காளிகள் எல்லாம் செய்கிற தவறுகளை திருத்தி மீண்டும் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்காக 7 வருஷம் நான் எல்லாம் ட்ரை பண்ண வழக்க இவர் எனக்கு மாமனா மச்சானா அது அவர் செஞ்சதால எனக்கு ஒரு நலவு இருக்காது. அவரை தீர்ப்புக்கு செஞ்சிருக்கலாம். அப்படி நிறைய வழக்குகளை ரிப்பேர் பண்ணி செய்யுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க, ஓப்பன் கோர்ட்ல நிறைய பார்க்கலாம். அவரை ஒவ்வொரு ஆண்டும் தான் வழங்க வேண்டிய தீர்ப்பின் அளவை விட 3 மடங்குகள் தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இது யாருக்கும் என்ன சொல்ல 120 இவர் பாருங்க, கிட்டத்தட்ட 400 எங்க போகுது பாருங்க. 3.5 120 தர 3 3.5 எல்லாம் போயிருக்கு. அதாவது இந்த நீதிமன்ற ஆபீசர்கள் எல்லாம் நல்ல ஒரு ஒழுக்க நெறிக்குள்ள கொண்டு வந்தீங்க. அதுக்குள்ள கசமுதா வருது இல்லை. அதாவது தேவையற்ற நேர விரயங்களை குறைத்து பொதுமக்களுக்கு நீதியை வழங்கி விரைவாக பெற்றுக்கொள்ற ஒரு விடயம் வருது. இது நான் பின்னி சொல்றேன். ஏழை விற்பனைகள் அதிகமாக்கி நடத்தி புல் கிளியர் பண்ணி இந்த புலஸ்காரங்க பிடிச்சு கொண்டு போற வெஹிக்கிள் எல்லாம் ஏலம் போட்டு அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுத்த ஒரு புறம், அதை விட அந்த பொதுமக்களுக்கு போறதுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் குமிச்சு கிடக்குமாப்பா. அதுல வவ்வால் பேண்டிருக்கும், காகம் பேண்டிருக்கும், குருவி பேண்டிருக்கும், நாத்தம் அழுக்கு. இப்ப கிளீனா அக்கரைப்பத்து கோர்ட் கிளீனா இருக்குது, மிகப்பெரிய கிளீனா இருக்குது. இந்த அக்கரைப்பத்து போலீஸ் டிவிஷனுக்குள்ள நடந்த போதைப் பொருள்ல மிகப்பெரிய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கேன்னா போலீஸுக்கெல்லாம் பாவ புண்ணியமே கிடையாது. கோபங்கள்ல இழுத்து வாங்குற, முறுக்குற, பகைச்சு எடுக்கிற நல்லதுதானே. அதாவது மாணவர்கள் மத்தியிலேயும் போதை பசுக்கு அடிமையான சூழலை அவர் உருவாக்கியதெல்லாம் குறைச்சிருக்கார். பண கொடுக்கல் வாங்கல்கள் மோசடி செய்வதிடம் இருந்து மிகப்பெரிய பணத்தை அதெல்லாம் கிடைச்சி செல்லாது இப்ப கட்டு இப்படி இருக்கி. அது இந்த தாபரி பிள்ளை செலவுகளுக்கு பணம் கட்டாத கேசுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் போட்டு கொடுத்திருக்கார். பிள்ளை செலவு கட்டாம ஒழிச்சு கிடந்தவங்க எல்லாம் வரன் போட்டு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அங்க ஒரு எஸ்ஐ ஒருத்தர் கடமையாட்டார் ஆத்தின், அவரை வேறு கேள்விப்பட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவரை தான் அவர் கூட வச்சிருந்தார். ஆத்தினை பொறுத்த வரைக்கும் யாரையும் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டார். அவர் எஸ்ஐ இருக்கிறார், நல்ல நேர்மை. அது அப்படியெல்லாம் சொல்லலாம். அப்படி அடுத்தது தனக்கு கீழே சேவை ஆற்றுமுகர்கள் இந்த நலவென்று சொல்றாங்க. அதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. நாங்க சொல்ல, அதாவது ஒரு நீதி நேர்மையான நீதிபதி என்றதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதான் சொல்லனே, கை சுத்தம், நீதி சுத்தம், சட்டம் சுத்தம். என்ன போல சொல்ல போறோம்? அதாவது ஒரு சிறந்த நீதிபதி அக்கரைப்பட்டு அக்கரைப்பட்டு மட்டுமில்லை, அக்கரைப்பட்டு பிரதேசம் ஜுடிஷியல் ஜோன் என்ன சொல்லுவது, சட்டப்பகுதியா ஜோன், அதாவது இந்த சட்ட பிரதேசம் இழந்திருக்குது என்றால் நான் நிறைய பார்த்தேன் இந்த வழக்குகளை நல்ல அணுகுவதில் சிறந்த, அதாவது நுணுக்கமாக வழக்க கையான அவருக்குள்ள மூளைக்குள்ள போயிடும். இதுக்கு இப்படித்தான் தீட்டு வழங்கணும். என்ன ஏட்டு சார் படப்படன்னு திரட்டு பார்க்கலையா? அது ஓப்பங்கோல்ல படக்குன்னு பின்னுக்கெல்லாம் பெக்கில் போய் பேப்பர்லாம் பார்த்து மிகப்பெரிய அனலிஸ்ட் செய்வதில் வல்லவர். இதெல்லாம் நான் நேர பார்த்தேங்க. இவனுக்கு மாமனா மச்சானா, அதே நேர்மையான நீதி, அதுல மாட்டுக்கிறது கிடமில்ல, மக்களை அலக்களிக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல மக்களை அலக்களிக்க செஞ்சார். ஆனா ஒரு குறையை நான் இங்க சுட்டி காட்ட போறேன். அதுக்கு முன்பாக நிறைய இடங்களை நமக்கு வந்திருக்கு. இவர் நேர்மைய நாடு அவர் செஞ்ச பிரதேசம் எல்லாம் சொல்றாங்க. அதுலயும் குறிப்பாக எனது அன்புக்குரிய நண்பர் DS தயாபரன் ரிட்டைன் ஆயிட்டார். அவர் போன் பண்ணி பிறநாள் போன் பண்ணி நம்ம ஹஜ்ஜி பின்னாளாண்டு காலையில 7 மணிக்கு போன் பண்ணி மிகப்பெரிய கவலை தெரிவித்தார். மட்டக்களப்பில் அவர் கடமையாற்றிய போது மிகப்பெரிய சேவை ஆற்றிக்கிறார். தனிப்பட்ட ரீதியில நம்ம தயாபரன் டிஎஸ் அவர் எப்பவுமே முஸ்லிம் மக்களோட நெருக்கமா இருக்கிறார். அவருக்கு பேரே இன்னொரு சோனியானவர். அவர் இங்க ஆலியம்பில வேலை பார்த்திருக்கிறார், பெருகல்ல வேலை பார்த்தார், மட்டக்களப்பில வேலை பார்த்தார். எனக்கு ஒரு 10 ஆண்டு கால பழக்கம். நல்ல மனுஷன், இன்னி மாதிரி படக்கு ஸ்பீட்டா பேசுவார். பயங்கர நிர்வாகி, யாருக்கும் அஞ்ச மாட்டான் ஆள். மைந்தன் பாட்டிக்கெல்லாம் முட்டு கொடுக்காம வேலை பார்த்தவர். அவரை பத்தி நிறைய சொல்லலாம், வேற ட்ரக் மாறுறது, இப்படி ஏகப்பட்ட விடயங்களை சொல்லலாம். அன்பர்களே, அவர் இன்ஷா அல்லாஹ் அவர் மீண்டும் வருவார். நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. என்னைக்கு மாமன் மச்சம் இல்ல இதொன்னு சொல்லலாம். அதாவது இவர் நான் ஒரு குறையை சொல்வேன், நான் மனுஷன் இல்லை என்றால்
மறதிக்கும் பிழைகளுக்கும் இடையிலான மனுஷன் போல இந்த படைக்கப்பட்டிருக்கார். என்ன பிரச்சனை என்றால் காலையில ஒரு கேஸை கூப்பிடுவார். 10 மணிக்கு முதலியார் கேஸை கூப்பிட்டால் 10-9 மணி கூப்பிட்டால் அதை இழுச்சி வச்சுக்கிட்டு 2 மணி வரை இழுத்தடிக்கிறது. இதை நிறைய பேர் திட்டிட்டு போனாங்க. ஏன் எங்கட லோயர் கூட சரியா புழுங்கினார். எடுத்துப்பட்ட 5 நிமிஷம் 2 நிமிஷம் கேஸை அதே நிறுத்தி வைக்கிறீங்க. அவரத்தை தீர்ப்பளிச்சுட்டு கூட்டிட்டு போங்களேன். இப்ப ட்ரையலிங் கேஸ் இருந்தா பரவாயில்ல, ட்ரையல்லாம் கிடையாது, நெக்ஸ்ட் டேட் மூவிங், சும்மா ரெண்டு பேச்சு இருக்கும். அந்த 2 நிமிஷ கேஸை ஒரு 5 அவர் காக்க வைக்கிற கர்மம் இல்லையா? அது கர்மம், அது ஜட்ஜிட பிள்ளை. நமக்கு இங்க என்ன பயம்? இங்க பாருங்க, நாம யாருக்கும் இதை நினைக்க மாமனும் கிடையாது, மச்சனும் கிடையாது, சரியா? நல்ல நீதிபதி, அதுக்கு மாற்றுக்கிறது கடமை கிடையாது. கை சுத்தம். எவன்டையும் பணத்தை வாங்கியிருக்காரா? எவனே ப்ரொடக்ஷன் அங்க அந்த பாரம் கொடுக்கப்பட்ட PR பண்ணப்பட்ட சூறையாடிகளா? அண்மையில பார்த்திருப்போமே, சில பெரிய கடும் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அதாவது நம்ம மேல் நீதிமன்ற நீதிபதி சந்திரமணி மடத்தை கூட மதிக்காம ஆடினாங்க ஆட்டம் உண்டு ஒரு பகுதியில. நமக்கு சந்திரமணி அம்மா கொஞ்சம் தோசை அச்சாயி அவங்கள கூட மதிக்காம ஆட்டமான நீதிபதி கடைசியா இன்றைக்கு கம்பி எண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆட்டையை போட்டது, அங்க PR பண்ணப்பட்ட நகையை ஆட்டையை போட்டது, மரத்தெடுத்து, இப்படி கணக்கு சொல்லலாம். அந்த வகையில இப்பொழுது ரிஸ்வான் அவர்களுக்கு சுமத்தப்பட்ட குற்றங்கள் இருக்கு இல்லையா, JGP மேட்டர், அது எடுத்து எங்க அவுட் மேலிடம் செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் அவர் மீண்டும் வருவார். அதுக்குரிய வில்லங்கக்காரங்க ஜாக்கிரதையாகிறீங்க, உங்களுக்கான அணுகுண்டுகள் வீசப்படும். வில்லங்கம் வேற. அப்ப நம்ம பார்ட் 2ல வருவோம். இது நிறைய தொடர்பு இருக்குது, நிறைய எனக்கு மெயில் வந்திருக்குது, நல்ல விடயங்கள் வந்திருக்குது, கெட்ட விடயம் பண்ணி நான் சொன்ன ஒன்று தான் அரங்கேற்றேன். நான் கண்ணால பார்த்தது, நான் அனுபவிச்சது, நம்ம சீனியர் வக்கீல் அனுபவிச்சு சொல்றேன். காலையில கேச கூப்பிட்டு 2 மணி வரையும் பள்ளியும் இல்லை, சாப்பாடும் இல்லை, தொழுகையும் இல்லை, எல்லாம் அலக்கழிச்ச சரித்திரம் இருக்காது. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது டெய்லி நடந்துச்சு. அவர் அதை தீர்மானிக்கணும் இல்லை. இன்றைக்கு ட்ரையல் கேஸ் எது, அதையெல்லாம் பின்னுக்கு செய்யலாம் இல்லை. ஒரு ட்ரையல் என்பது ஒரு 30, 35, 40 மினிட்ஸ்க்கு எல்லாம் போகும். நல்லா கூர்ந்து கேட்கிறார், பார்க்கிறார், அது போகுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்ல முடிக்கக்கூடிய கேஸை காலையில இழுத்து வச்சுக்கிட்டு 2-2:30 மணிக்கெல்லாம் அது திருப்பி அது சொல்லுவார். டேட் மூவிங் தானே, அது பெருசா ஒண்ணும் கிடையாது. அது ஒரு ட்ரையலிங் வந்து கேட்டா அதாவது ஒரு இந்த கான்ஃபரன்ஸ் அதனால பரவாயில்ல. அது வந்து அதாவது இந்த ஃப்ரீ ட்ரையல் கான்ஃபரன்ஸ் என்ன பரவாயில்ல. இது அதெல்லாம் இல்லை, சும்மா டேட் மூவ் ஆடு, சும்மா 2 வார்த்தை பேசுற கேஸ் எல்லாம் இழுத்து வச்சு சீரழிச்சு சரித்திரம் இருக்குது. அங்க மாஃபியாக்கள் இருக்கிறாங்க, மாஃபியாக்கள் தான் பாத்துக்கிறாங்க. நாம அடுத்த கட்டமாக இது ரொம்ப கூட்டிட்டு மன்னிக்கணும் மக்களே, நிறைய சம்பவம் தானே. பார்ட் 2ல நாங்கள் வரப்போறோம். வில்லங்கி யாரு, மாஃபியாக்கள் யாரு, நடந்த வில்லங்கம் என்ன, அங்க இருக்கான ஒரு முதலையானண்டு, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அடுத்த நாம பார்ட் 2ல மீண்டும் சந்திப்போம் நீர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.